அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவநாம மகிமைப்படுவதாக. கடந்த நாட்களில் நம்ம நவம்பர் மாதத்தில் டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, விசுவாசத்து குறித்து நம்ம படித்துக்கிட்டு வந்தோம். அதுக்கு பிறகு 21 நாள் ஃபாஸ்டிங் பீரியட் வந்ததுனால நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் இருந்தோம். இன் இஸ் பிரசன்ஸ், தேவ சமூகத்தில் அவருடைய பிரசன்னத்திலே என்ற தலைப்பில் இருந்தோம். அதனால் அதுக்கேற்ற மாதிரி சண்டேஸ் நான் ப்ரீச் பண்ணேன். இன்றைக்கு திருப்பியும் அந்த விசுவாசத்தை குறித்து ஆரம்பிக்க வேண்டும் என்று இருக்கிறேன். இன்னும் 2-3 வாரம் இந்த விசுவாசம் போட்டோன்னு பார்க்குறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம 16வது பாகத்தில் இருக்கோம், 16th பார்ட்டில் இருக்கோம். விசுவாசத்தை குறித்து நம்ம 16வது பார்ட்டில் இருக்கோம். அது நம்ம கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். எவ்வளோ பேர் கற்றுக்கொள்ள வந்திருக்கீங்க? ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை இன்னும் அதிக பேரை சாட்சிகளை வைப்பாராக. ஆமேன். இன்னும் சாட்சி இருக்குது. சில பேர் நீங்கள் வரல, டைம் கிடைக்கும் போது வாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை உணர்த்துவார், இதை போய் நீ சொல்லணும் அப்படின்னு. ஆமேன். சாட்சிகள் சபையில் ஒரு அலங்காரமாக இருக்கான் பாருங்கள். சாட்சிகள் கேட்கும்போது ஒரு அலங்காரமாக இருக்கிறது. ஆமேன். இவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, நமக்கு அது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை பிறக்கிறது. அதனால தான் நீங்கள் சொல்கிற சாட்சிகளை ரொம்ப வேலிடிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் அதை சாதாரணமாக நினச்சிடாதீங்க. நீங்கள் சாட்சி சொல்வது உங்கள் பெருமைக்காகவோ அல்லது இதற்காகவோ அல்ல, தேவநாம மகிமைக்கென்று. ஆமேன். அதற்காக தான் நம்ம சாட்சி சொல்லலாம். இன்றைக்கி நம்ம என்னென்னா 16வது பாகத்தில் இருக்குது. ஏற்கனவே நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா, எபிரேயர் 11:1 ஆரம்பித்தோம். அது வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அஷூரன்ஸ் அண்ட் கான்ஃபிடன்ஸ். விசுவாசம் எப்படி வேலை செய்யுதுன்னா, எதை நீங்கள் நம்புறீங்களோ அது உங்களை அஷூரன்ஸாய் மாறுகிறது. அஷூரன்ஸ் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸாய் மாறுகிறது. நீங்கள் விசுவாசமானது எப்படி வேலை செய்கிறது? நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நடக்க போகிறது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அதுதான் விசுவாசம். உலகத்தில் எல்லாருக்கும் இப்படி தான் வேலை செய்யுது. ஆனால் நம்மளுக்கு நிறைய வேலை செய்யும். ஏன்னா தேவன் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ எதை நம்புறீங்க, எதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, அது உங்களை எதை நம்பிக்கையாக கொண்டிருக்கீங்க, அது உங்களுக்கு விசுவாசமாய் மாறுகிறது. அதுக்கப்புறம் அந்த விசுவாசிக்கும் போது அது நிச்சயமாய் உங்களுக்கு நடக்கக்கூடிய சாத்தியமாய் மாறுகிறது. எவ்வளோ பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அதற்கு பிறகு நம்ம பார்த்தோம் 11:6 வாசிப்போம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். பாருங்க, தேவனுக்கு தேவன் வேற எதுவும் உங்ககிட்ட கேட்கல. ஒரு தேங்காவோ அல்லது ஒரு எலுமிச்சை பழமோ அல்லது ஒரு மெழுகுவத்தியோ அல்லது ஒரு ஊதுவத்தியோ இல்லை பூசணிக்காவோ எதையுமே கேட்கல. தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது விசுவாசம். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம். இப்போ சில பேருக்கு சில விஷயங்கள் புரியும், சில விஷயம் பிடிக்கும். சில பேருக்கு அல்வா பிடிக்கும். அவங்களுக்கு அல்வா கொடுத்தா அவங்க என்ன ஆயிடுவாங்க? அல்வா கொடுக்குற ஜனங்களை ஆகிடக்கூடாது. நீங்கள் அல்வா அவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் கேசரி ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும். அப்போ அதெல்லாம் அவங்களுக்கு பிரியமாக இருக்கும். பரவாயில்ல, எனக்கு பிரியமானது அவங்க செஞ்சாங்களே அப்படின்னு இருக்கும். ஆனால் தேவனுக்கு என்ன பிரியம்? தேவனுக்கு என்ன பிரியம்னா, நீங்கள் தேவன் மேலே இருக்கிற விசுவாசம், தேவன் மேலே இருக்கிற நம்பிக்கை, இது மாத்திரம்தான் அவரை பிரியப்படுத்த முடியும். வேற எதையுமே பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரே, கடவுளை, நான் உனக்காக தாடி வளர்த்துக்கிறேன், நான் மொட்டை அடிக்கிறேன், நான் கருப்பு துணி போட்டுக்கிறேன், நான் செருப்பில்லாத நடக்கிறேன், பாருங்க செருப்பில்லாத வரேன், பச்சைத்தெல்லாம் காலைல குளிக்கிறேன், அதெல்லாம் பிரியமா குளிங்க, அது நல்லது. ஆனால் இது தேவனை பிரியப்படுத்துமான்றது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல நீங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது, விசுவாசம் தான் கேட்கிறார் உங்ககிட்ட. வேற எதையுமே அவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நல்ல கடவுளா? ஆமென். நல்ல தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் மேல இருக்கிற விசுவாசம். படிப்போம் பாருங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். தம்மை தேடுகிறவர்களுக்கு நீங்க தேவனை தேடும் போது அவர் பலன் அளிக்கிறாருன்னு நீங்க விசுவாசிக்கணுமா? நீங்க தேவனை தேடிட்டு ஆனா பலனை அளிப்பாரா இல்லையா அப்படின்னு போயிட்டீங்களா, அது விசுவாசமே கிடையாதுங்க. நீங்க ஜெபித்து விட்டு கர்த்தர் இதை செய்வார்னு போறீங்களா, அதுதான் உங்களுடைய விசுவாசம். நீங்க ஜெபித்து விட்டு
இது கிடைக்குமோ இல்லையோ தெரில, இது நடக்குமோ இல்லையோ தெரில, அதுன்னா அது அவிசுவாசம். அது தேவனை பிரியப்படுத்தாது. தேவனை எது பிரியப்படுத்தும்? நீங்க என்ன நம்பிக்கையா வந்து தேவன்கிட்ட கேட்குறீங்க, அது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். அழகா சொல்றாரு பாருங்க, அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவை வெறுமன விசுவாசம் இல்லை, நான் இப்போ விஷயம் கேட்டிருக்கேன், இது எனக்கு செய்வாரு என்பதையே நீங்க விசுவாசிக்கணும். எவ்வளவு பேர் அப்படி விசுவாசிக்க போறீங்க? அப்போ விசுவாசத்து குறித்து நம்ம நிறைய விஷயத்த பேசியிருக்கோம். அப்போ விசுவாசம் வந்து எங்க ஆரம்பிக்கிறது? விசுவாசம் என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. ரோமருக்கு எழுதுற நிருபம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நம்ம பார்த்துருவோம். அல்லேலூயா. 10வது அதிகாரம் 9-10 வாசிக்கலாமா? என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். பாருங்க, விசுவாசம் எங்க வரணுங்க? விசுவாசம் வெறும் பைபிள் இருக்கக்கூடாது, விசுவாசம் வெறும் வாயில் இருக்கக்கூடாது. விசுவாசம் எங்க இருக்கணுங்க? இருதயத்தில் இருக்க வேண்டும். இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். மேலோட விசுவாசிப்பது வேற, இருதயத்தில் விசுவாசிப்பது வேற. நல்லா அருமையான சாட்சி கேட்டோம். ஞானஸ்தானத்தை பற்றி அவங்களே கேட்டாங்க, தசமபாகத்தை பற்றி அவங்களே கேட்டாங்க. இதுதான் விசுவாசம். விசுவாசித்த ஒரு காரியத்தை செயல்படுகிறது. நிறைய பேர் சொன்னாங்க பாருங்க. பிரதர் சொன்னார், நான் 1 மணி வரலும் ஒன்றும் குடிக்காத நான் ஃபாஸ்டிங் இருந்தேன். அது விசுவாசம். விசுவாசத்தில் நம்ம செய்வது. எவ்வளோ பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது? இருதயத்திலிருந்து வரக்கூடிய விசுவாசம். இதோ மேலோட்டமா ஏதோ நம்புறங்க அப்படின்னு இல்லை, இருதயத்திலிருந்து வரக்கூடிய. இருதயத்தில் விசுவாசித்தால் நீ என்ன பண்ணுவாய்? ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். சொல்லுங்க, ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். ரட்சிப்புன்னா நம்ம செய்த பாவங்களுக்கு தண்டனை நரகம், பாதாளம், அக்னி கடல். ஆனால் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு, இயேசு என் பாவத்தை மன்னித்து விட்டார், என் அக்கிரமத்தை மன்னித்து விட்டார்னு சொல்லி நீங்க வாய் திறந்து சொன்ன உடனே நரகத்தில் இருக்கிற நாம பரலோகத்துக்கு போயிடும். இங்கேதான் இருக்கும். வாயினால் அறிக்கைப்பட்டால் நீ ரட்சிக்கப்படுவாய். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, எல்லா விதமான நரகத்திலிருந்து, நரக வாழ்க்கையிலிருந்து, கடன்லேருந்து நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இருதயத்தில் விசுவாசித்து வாயினால. எவ்வளோ ஈஸி இல்லை? எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. எங்கே நீங்க பாத யாத்திரை போக வேண்டாம், எங்கே நீங்க போய் இது பண்ண வேணாம், அது பண்ண வேணாம், எந்த மலை ஏற வேணாம். ஏன்னா தேவன் உங்களுக்காக மலை ஏறி இருக்கிறாருங்க. கல்வாரி மலை ஏறி இருக்கிறார், கொல்கத்தா மலை ஏறி இருக்கிறார். நீங்க எந்த பலியும் செலுத்த வேணாம், தேவன் உங்களுக்காகவே பலி செலுத்தி விட்டார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் பலி செலுத்தி விட்டார். ஆனால் ஜனங்க யார் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு, அவர்களுக்கு ரட்சிப்பு. யார் இருதயத்தில் விசுவாசித்து வாயில சொல்லி. எவ்வளோ ஈஸி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சில பேர் சொல்லுவாங்க வாயிலே வடை சுடுறாங்கன்னு. நம்ம அப்படி தான் பண்ணியிருக்கோம். பைபிள் அப்படி தான் சொல்லுது. வாயிலே ரட்சிப்பு. எங்கேயும் போனோமாங்க, எங்கேயும் போவானாங்க, எங்க துணியை மாற்றணுமா, ஒன்றை மாற்ற வேணாங்க. அல்லேலூயா. நீங்க இருந்த இடத்துல இருந்து இயேசுவை விசுவாசிங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்க எங்கேயும் போய் எதையும் பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். கடவுளை உங்களை தேடிட்டு இருக்கிறாருங்க. நீங்க போய் கடவுளை தேட வேண்டாம். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. தேவன் உங்களை தேடுகிறார். அதான் பைபிள் சொல்லுது, நீ கர்த்தர்கிட்ட சேருன்னு சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் உங்களுக்காக செய்த காரியங்கள் ஏராளமாக இருக்கிறது. கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திருக்கிறாரு, ஜீவனை கொடுத்திருக்கிறாரு, எல்லாருக்காகவும் அவர் கொடுத்திருக்கிறாரு. அதை இருதயத்தில் விசுவாசித்து நீங்க வாயினால சொல்லப்படும் போது ரட்சிக்கப்படுகிறீர்கள், பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிருக்காங்க, பாஸ்டர்ஸ் எல்லாம் போயிருக்காங்க. ஏன்னா அங்க இருக்கிற ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி போயிருக்காங்க. அது உஜ்ஜைன் அப்படின்ற ஒரு புண்ணிய ஸ்தலம் மத்திய பிரதேசத்தில் இருக்கு. எனக்கு போக வாய்ப்பு இல்லை, இல்லை நான் போயிருப்பேன். ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அங்கே போய் இந்த புண்ணியஸ்தலத்தில் குளிச்சுட்டு ஜனங்க வெளியே வந்து என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியில் இருப்பாங்களாம். அவங்களுக்குள்ள நம்பிக்கை இல்லாத இருக்கு. ஆனால் இயேசு வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை தராரு, உன் பாவத்தை மன்னிப்பேன்னு நம்பிக்கை தராரு. பாருங்க, ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம்.
அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்கள், சொல்லுங்க சகல பாவங்கள், எல்லா பாவத்தையும் என்ன பண்ணுதான்? சுத்திகரிக்கிறத கூடிய ரத்தமா இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி, சொல்லுங்க நீக்கி, உங்க பாவத்தை வாழ்க்கையில நீக்குகிறது, சுத்திகரிப்பை தருகிறது. இது யாருக்குங்க? இது யாருக்கு தான் செய்வாருங்க? பாருங்க 9வது வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், வாயில நம்ம சொன்னா, நான் பாவி, எனக்கு நீங்க தேவை அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா பாவங்களை நமக்கு மன்னித்து, எப்படியா? பாவத்தல்ல, பாவங்களை நமக்கு மன்னித்து, எல்லா பாவத்தையும் சிறு வயது தொடங்கி இது வரைக்கும் செய்த பாவத்தை, இனிமே செய்யற பாவத்தை, எல்லா பாவங்களையும் மன்னித்து, அநியாயத்தையும் நீக்கி. ஆமா, பாவம் மட்டும் இல்ல, ரொம்ப அநியாயக்காரங்க பாருங்க, ரொம்ப அநியாயம் பண்ணிருக்கோம், கொஞ்சம் நஞ்சம் அநியாயமா பண்ணிருக்கோம். அநியாயங்களை நீக்குகிறவர், பாவங்களை நீக்கி அநியாயங்களை நமக்கு என்ன பண்றாரா? படிங்க. நம்மை சுத்திகரிப்பதற்கு, அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பாருங்க, அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், நீதி உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க, நீதி உள்ளவராய் இருக்கிறார். இருக்கிறாரா? இருந்தாரா? இருக்கிறார். இப்ப யார் வேணாலும் அவர்கிட்ட வந்து மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம், யார் வேணாலும் வரலாம், எல்லாருக்கும் ஓப்பன். முஸ்லீமா இருக்கலாம், இந்துவா இருக்கலாம், சீக்கியரா இருக்கலாம், தீவிரவாதிகளா இருக்கலாம், நாத்திகனா இருக்கலாம், யார் வேணாலும் இப்ப வந்துடலாம். அல்லேலூயா. இப்ப டைம் கொடுக்கப்படுகிறது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆனால் ஒரு காலம் இருக்கிறது, இயேசு வரும் பொழுது அப்ப யாருமே அவர்கிட்ட நெருங்க முடியாது. நீதி உள்ளவராய் வரப்போகிறார் இயேசு, மறுபடியும் வரப்போகிறார். பாருங்க, இன்னொரு வார்த்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. 2வது அதிகாரம் 2வது வசனம் பாருங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. சில பேர் சொல்லுவாங்க, நிவர்த்தி கடன் பண்ணாங்க, நான் இவ்வளவு வருஷம் போயிட்டேங்க, நான் இந்த வருஷம் போனாதான் அந்த கடவுள் எனக்கு நல்லது பண்ணும். நிவர்த்தி கடன். நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்களா, எப்படி நம்ம வந்து பணம் வாங்கிட்டா நம்ம வட்டியோடு சேர்த்து கட்ட வேண்டியதாக தான் நிவர்த்தி கடன். இது நிவர்த்தி கடன். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. பாவம் பண்ணது நம்ம, பலி அவரே கொடுத்துட்டார். ரொம்ப ஈஸி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, பள்ளிக்கரன்ல, சென்னையில் அல்லது நீங்க இருக்கிற இடத்துல உங்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார். சொல்லுங்க, பலியாய் இருக்கிறார். நீ கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க போன வருஷம் ரட்சிக்கப்பட்டீங்க, உங்களுக்காக தான் கர்த்தர் இன்னும் வரல. இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டு நீங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கீங்க டிசம்பர்ல, உங்களுக்காக தான் கர்த்தர் இன்னும் வராத இருக்கிறார். இன்னும் இந்த வருஷத்துல எவ்வளவு பேர் வர போறாங்களோ அவங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல, எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் வந்துடணும்னு பார்க்கிறார். அதனால்தான் யாரு கேட்கிறாங்க, அவங்க கேட்டு விசுவாசிக்கும் போது இதுல வராங்க. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உலகத்துல சொல்றாங்க, காசு கொடுத்து மாத்துறாங்க, மதம் மாறுறாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, எனக்கு தெரிஞ்ச நிறைய பணக்காரர்கள் இங்கே இருக்கீங்க. எல்லாமே ஆமென் சொல்லுங்க. நான் எல்லாரையும் சொல்கிறேங்க, ஆமென். பணக்கார ஜனங்கள் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இது இந்த கடவுள் பணக்கார கடவுளுங்க. இவர் இன்னைக்கு இல்லாத இருக்கலாம், நாளைக்கு எல்லாம் வந்துடும் உங்களுக்கு. ஆமென், அல்லேலூயா. பணக்காரங்களை மாற்ற முடியும், படித்தவங்களை மாற்ற முடியுமா சொல்லுங்க? ஒரு பிரின்சிபலை மாற்ற முடியுமா? இல்லை ஏதாவது படித்த ஐடி கம்பெனியில் படித்தவங்க இருக்கீங்க, இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, இங்கே இருக்கீங்க, சொந்த கடை வச்சுருக்கீங்க, கோட்டீஸ்வரங்க இருக்கீங்க, லட்சாதிபதிகள் இருக்கீங்க, இல்லை கோட்டீஸ்வரம்லாம் மாற போகிறீங்க. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. நானே வாடகை கட்டிட்டு இருக்கேன், எங்க சர்ச்சு வீட்டு வாடகை. நான் இப்படி போய் காசு கொடுத்து எல்லாரையும் மாற்ற முடியும்? நான்சென்ஸ். காசை கொடுத்து யாரையும் மாற்ற முடியாது. இதெல்லாம் ஒரு வதந்தி. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஏதோ காசு கொடுத்தா மாறிடுவாங்களா? அப்புறம் மாசம் மாசம் காசு கொடுக்கணுமா? இன்னும் யாருன்னா கொடுங்க, என்ன கொடுங்க. அல்லேலூயா. காசு கொடுத்து மாத்துறது கிடையாது. இது வேற பிசினஸ். இது ஆத்மா பிசினஸ். இது எல்லாரும் ஆமென் சொல்லுங்க.
அதனால தான் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால அறிக்கையிட்டு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ரட்சிக்கப்படுகிறீர்கள். இது கடவுள் ரொம்ப ஈஸியா மாத்திட்டாரு. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பரலோகம். எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ இங்க என்ன சொல்லியிருக்கு? நம்ம இங்க வர்றோம், திருப்பி வர்றோம். ரோமருக்கு எழுதின நிருபம். எவ்வளவு பேர் எங்கூட இருக்கீங்க? ஆமென். ரோமருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் பாருங்க. நீதி உண்டாக விசுவாசிக்கப்படும், இருதயத்தில் விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக வாயினாலே, ரட்சிப்பு உண்டாக, ரட்சிக்கப்படன ஒருத்தன் பாவத்தில் இருக்கான், பிசாசின் பிடியில் இருக்கான், எதுவும் பண்ண வேணாம், இயேசுவேன்னு சொன்னா ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. அவ்வளோ ஈஸியா மாத்திட்டார் ஆண்டவர் உங்க ரட்சிப்பை. ரட்சிப்பு என்பது ஒரு ஆபத்தில் இருக்கிறவங்களை போய் காப்பாற்றுவது. பாவத்தில் விழுந்து கிடக்கிறவங்கள, கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பிசாசின் கட்டில் இருக்கிறவங்கள, அவங்க எல்லாம் கெட்ட பழக்க வழக்கத்தில் இருக்காங்க, அதை விடணும்னு நினைக்கிறாங்க, விட முடியல. இதெல்லாம் ஒரு கட்டுகள். அதில் நீங்கள் கேட்கும் போது ரட்சிப்புன்னு வாயினால சொன்னீங்களா, இருதயத்தில் விசுவாசித்து, உடனே அது நடக்க போகிறது. அதுக்கப்புறம் பாருங்க 11வது வசனம் பாருங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ரட்சிப்பு உண்டாக வாயினால அறிக்கை பண்றீங்க. அதே போலதான் நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்பது நீங்க வாயினால் என்ன செய்யணுங்க? அறிக்கை பண்ண வேண்டும். வேதம் அதை தான் சொல்லுகிறது. அப்ப என்ன சொல்ல? விசுவாசிக்கிறவன் எவனோ சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் எவனோ. இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் பைபிள் இருக்கு. கிறிஸ்தவனுக்காக எழுதப்படல. இது நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த பைபிள் வந்து கிறிஸ்தவங்களுக்காக எழுதப்பட்டதுன்னு. பொய், அப்பட்டமான பொய். நீங்க படிச்சு பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்ப இது விசுவாசிக்கிறவனும் இந்துவா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், சீக்கியவாதியா இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். இதை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்ப இதை விசுவாசிக்காதவன் வெட்கப்பட்டு போவான். இயேசு வரும்போது இல்ல உங்க வாழ்க்கையில நீங்கள் வெட்கப்பட்டு போவாதிருக்கும்படிக்கு இந்த வார்த்தைகளை நம்புங்கள். உங்க வாழ்க்கை வெட்கப்பட்டு போவாத நீங்க நன்றாயிருப்பீர்கள். பாருங்க 12வது வசனத்தை வாசிக்கலாமா? யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே கிடையாது. வித்தியாசமே கிடையாது. பணக்காரன், ஏழை, படிச்சவன், படிக்காதவன், எந்த வித்தியாசம் கிடையாது இங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த கீழ் ஜாதி, மேல் ஜாதி, இவன் கோயிலுக்குள்ள வரக்கூடாது, இவன் இங்க உட்காரணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. வித்தியாசமே கிடையாது இங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வரும்போது இங்க எந்த வித்தியாசம் இருக்காது. ஜாதி பத்தி பேசவே மாட்டோம், ஏற்றத்தாழ்வு இங்க இல்லை. எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான் இங்க. அல்லேலூயா. அதுதான் கடவுள். அங்கதான் கடவுள் வாசமாய் இருக்கிறார். எங்க ஜாதி இருக்கிறது, எங்க மதம் இருக்கிறது, எங்க இந்த ஜாதி அந்த ஜாதி, கீழ் ஜாதி மேல் ஜாதி, தீட்டு, அல்லேலூயா, எல்லாவற்றையும் நாம் எல்லாம் தீட்டானவர்கள் தான். நம்ம எல்லாம் தீட்டு இயேசு கழுவி விட்டார். பாவமாகிய தீட்டு, சாபமாகிய தீட்டு, தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்ட அந்த தீட்டுகள் நமக்குள் இருந்தது. இயேசுவின் ரத்தம் அந்த தீட்டை கழித்திருக்கிறது. வாசிப்பு பாருங்க. எல்லாருக்கும் கர்த்தரானவர். பாத்தீங்களா? ரொம்ப அருமையான வார்த்தை இல்ல? சொல்லுங்க, எல்லாருக்கும் கர்த்தரானவர். இப்ப பைபிள்ல இருக்கிற கர்த்தர் வந்து வெறும் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது. வெறும் கிறிஸ்தவர்களுக்கு கிடையாதுங்க. இதை படிச்சா தானே தெரியும். நல்ல வேலை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாலும் 33 வருஷமா பைபிளை சரியா படிக்கல பாருங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி பைபிளை படித்தேன். எனக்கு தெரியுது, ஓ கடவுள் நம்மளுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் கடவுள் அவர். நம்ம எல்லாருக்கும் சொல்லணுமே. எல்லாருக்கும் கர்த்தரானவர், எல்லாருக்காகவும் பலியை செலுத்தினவர், எல்லாரையும் பரலோகத்தில் சேர்த்துக் கொள்ளக்கூடியவர், எல்லாரையும் மன்னிக்க கூடியவர், எல்லாருடைய சாபத்தை நீக்கக்கூடியவர், எல்லாருக்கும் கர்த்தரானவர். வித்தியாசம் கிடையாது. இந்த ஜாதி கோயிலுக்கு வரக்கூடாது, இந்த ஜாதி இது பண்ணக்கூடாது, அந்த ஜாதி இங்க வரக்கூடாது, வித்தியாசமே கிடையாது. இங்க எல்லாருக்கும் கர்த்தரானவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. பைபிள் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. எல்லோருக்கும் கர்த்தரானவர், தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும், தம்மை தொழுது கொள்ளுகிற யாரா இருந்தாலும் சரின்றார். அவரை தொழுது கொள்ள வந்து நீங்க அழகாய் அவரை தொழுது கொள்வது என்பது அவரை ஆராதிப்பது. வந்து பாட்டெல்லாம் பாடி ஆராதிச்சோம் பாருங்க. வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்குறீங்க பாருங்க. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. இதுதான் அவரை ஆராதிப்பது. இதுதான் அவரை ஆராதிப்பது. அப்போ அவரை ஆராதிக்கிறவர்கள் யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. கரங்களை தட்டலாமா? ஆமென், ஸ்தோத்திரம். இதுக்கு தான் சொன்ன முன்னாடி, அவர் பணக்கார தேவன். ஆமென். அவரை தொழுதுக்குள்ள யாரையும் பணக்காரா மாத்திடுவாரு. அல்லேலூயா.
ஒருவேளை இப்போ உங்ககிட்ட பண கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க. இவர் ஐஸ்வர்ய சம்பர்னர். இவர்கிட்ட வந்துட்டீங்களா உங்களுக்கு ஐஸ்வர்யம் தானாய் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஒரு நல்ல அருமையான உதாரணம், இந்த மீன்காரங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தீங்கன்னா, டெய்லி போய் மீன்காரன் பார்க்குறீங்கன்னா உங்கள் மேல் என்ன ஸ்மெல் வரும்? கண்டிப்பாக வரும். இயேசு கூட பழகுனீங்களா, இயேசுடைய ஐஸ்வர்யம் உங்களுக்குள்ளே வந்துடும். அது எது தொட்டாலும் பொன்னாக மாறப்போகிறது. அதான் பைபிள் சொல்லு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமீன். பாக்கியம் நன்மை உனக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஐஸ்வர்ய சம்பன்னராய் மாத்திடுவாரு. இந்த தேவனை கும்பிட்டு கரெக்டான விதத்தில் இந்த தேவனை கும்பிட்டு இந்த தேவனை ஏற்றுக்கொண்டவங்க ஏழையா இருக்க முடியாது. ஆமீன். ஹல்லேலூயா. அவர் ஏழையின் தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர் அவர். ஆமேன். ஏழைங்கள்லாம் எவ்வளோ பேர் வந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டு அவளை ஆசீர்வதித்து அவளை உயர்த்துகிற கடவுளாக இருக்கிறார். அதுக்கப்புறம் கீழே வாசிக்கலாம் பாருங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். நாட் ஒன்லி கிறிஸ்டியன்ஸ். அப்ப இது ரகசியமா இருக்கிறது. இது கிறிஸ்தவங்களுக்குன்னு தேசத்தின் ஜனங்க சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இந்த நாடு தான் கிறிஸ்தவ நாடு, இது இந்து நாடு கிடையாது. இந்த நாட்டை மட்டும் பார்க்காதீங்க, ஒரு பிராட் மைண்டடா பாருங்க. கர்த்தர் இந்த நாட்டுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, இங்கிலாந்துக்கு மாத்திரம் ஒரு தேவன், அமெரிக்காவுக்கு ஒரு தேவன் கிடையாது. ஆமென். தொழுது கொள்ளுற எவருக்கும் ஹல்லேலூயா எவனும் ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க, எவனும் ரட்சிக்கப்படுவான். எவனும் மட்டும் எவனும் ரட்சிக்கப்படுவாள். எவனும் அப்படின்னா ஆணுக்குள்ள இருந்து தான் பெண்கள் வந்திருக்கும் இல்லையா? ஆதாமுடைய விலாலிலிருந்து எடுத்து கர்த்தர் என்ன பண்ணாருங்க, ஒரு பெண்ணை உண்டாக்கினார். அதனால நீங்க தனியா வீட்டில் அவங்கள நீங்களும் அதில் இருக்கீங்க. ஆமேன். நீங்க ரொம்ப ஸ்பெஷல். ஹல்லேலூயா. ஆமேன். அவன் இவன்றதுனால நம்ம இல்லை நினைக்காதீங்க. உயிரோட முதல்ல தரிசனம் கொடுத்ததே யார் தாங்க? ஆமேன். ஒரு பெண்ணுக்கு தான் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தாரு. அவங்க எல்லாம் கூட நின்று ஊழியம் பண்ணாங்க பாருங்க. ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, அவரை தொழுதுக்குள்ள யாரும் என்ன பண்ணுவாங்க? ரட்சிக்கப்படுவார்கள். குடும்பத்தில் சாபங்கள் இருக்கலாம், செய்வினைகள் இருக்கலாம், மாந்திரிகங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், பாவ பிரச்சனைகள் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், அந்தகார சூழ்நிலை இருக்கலாம், பிசாசின் பிடி இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். குழப்பங்கள் இருக்கலாம், என்ன செய்வது, குடும்பத்தில் என்ன செய்வது குழப்பங்கள் இருக்கலாம். அந்த குழப்பத்திலிருந்து உங்களை ரட்சிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அப்போ அவர் விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாரு? நீ ரட்சிப்புண்டாக வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். அப்போ நீ வெட்கப்படக்கூடாதுன்னா வாயினால அறிக்கை பண்ண வேண்டும். அங்கதான் ஆரம்பிக்குது, எல்லாமே அங்கதான் ஆரம்பிக்குது. அப்புறம் அவர் தொழுது கொள்றதே என்னதாங்க அர்த்தம்? அவரை வாயினால நாம் அறிக்கை பண்ணுவது. அப்போ எதிர்காலமே உங்களுக்கு எங்க தான் இருக்கு? உங்க வாயில தான் இருக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதும் அல்லது ஏற்றுக்கொள்ளாததும், அது என்ன பேசுறீங்க, எப்படி பேச போறீங்க, அது என்ன வார்த்தை பேசுறீங்க, இதுல தான் உங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உலகமயமான எதிர்காலம் எங்கெங்க இருக்குது? உள்ளத்துல இருக்கிறது. ஆமென். பாடினவன் ஏதோ பாடிட்டு போனா அது உண்மை. பைபிள் படி அல்லேலூயா உள்ளத்தில் தோன்ற வேண்டும். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்க. உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை முதலாவது உள்ள சரி பண்ற ஆண்டவர். அருமையான சாட்சி சொன்னாங்க சிஸ்டர். கர்த்தர் ஃபாஸ்டிங் டிசிப்ளின் அஸ்க அவன் சொன்னாங்க பாருங்க, நான் இதெல்லாம் சரிப்படுத்த வேண்டியிருந்தது. ஃபாஸ்டிங் உங்களை சரிப்படுத்தும். அது உண்மை. 2 நாளாகவும் 7:14 சொல்லுகிறது, he will repair you. வண்டி எப்படி ரிப்பேர் பண்ணி அதை நல்லா கொண்டு வரும் பாருங்க, அது போல உங்க வாழ்க்கையை ரிப்பேர் பண்ணி உங்களை வெளியே கொண்டு வருகிற தேவன் அவர். எல்லாமே வெளியேந்து கிடையாது, எல்லாமே உள்ளந்து தான் ஆரம்பிக்க போகிறது. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அப்போ உள்ளத்தை நாம என்ன செய்யணுமா? கொடுக்க வேண்டும். எப்போ நல்ல ஒளிமையான எதிர்காலம் வரும்? ஒரு 10 கோடி ரூபாய் யாருன்னா கொடுத்துட்டாங்களா சரியாயிடுமா? 10 நாள்ல காலி பண்ணிடுவீங்க. அல்லேலூயா. அது யாருன்னா இவங்க கொடுப்பாங்களா, அவங்க கொடுப்பாங்களா, இது செய்யுமா, அது செய்யுமா, இப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க. ஆமென். உங்களுடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும். இருதயத்தில் விசுவாசித்து வாயினாலே அறிக்கை பண்ணும் பொழுது அது உங்களுக்கு நடக்கிறது. அல்லேலூயா. எதிர்கால வாழ்க்கை உங்ககிட்ட தான் இருக்கு. சொல்லுங்க, எதிர்கால வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. இதை அறிந்து கொள்ள தான் சபைக்கு வரும். என்ன பாஸ்டர் இதான் கடவுள் பார்த்து செய்வார்னு பார்த்தா, கடவுள் பார்த்து செய்வார். நீ பார்த்தீன்னா அவரும் பார்ப்பார் உன்னை. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். 10 வயசுல இருக்கிறவங்க 20 வயசுக்கு போறதுக்குள்ள நீங்க என்ன செய்யணுங்க? நல்லா படிக்கணும், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்,
கெட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேரக்கூடாது. ஏன்னா இதுதான் நீங்கள் விதைக்கிற விதை. அவன் கேம்ஸ் ஆடுவான், ஆன்லைன் கேம்ஸ் ஆடுவான், அவன் மீன் பிடிக்க போவான், அவன் புறா பிடிக்க போவான். இப்படியே நீ ஓடி நின்றீன்னா நாளைக்கு எதை பிடிப்பேன்னு உனக்கே தெரியாது. உன் கூட இருக்கிறவன்லாம் கடவுளை பிடிச்சிடுவான். ஆமென். நீ வந்து நான் மீன் பிடிக்க போகிறேன், புறா பிடிக்க போகிறேன், நான் கில்லி ஆட போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக போகிறேன், போ. அதுதான் உன்னுடைய விதை. உன்னுடைய வாழ்க்கையை அதற்கென்று நீ ஆயத்தப்படுத்துகிறாய். இப்போ படிக்கிற பிள்ளைங்க என்ன பண்ண, 10லேருந்து 20க்குள்ள என்ன பண்ணுங்க, போய் என்ன பண்ணுங்க, படிக்கணும், வீட்டுக்கு வரணும். எதுக்கு போறீங்க ஸ்கூலுக்கு? படிக்க தான் போறீங்க, வேற எதுக்கும் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம சபையில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் பாருங்க, எல்லாம் ஸ்கூலுக்கு போவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, சபைக்கு வருவாங்க. நம்ம சபையில் இருக்கிற சிஸ்டர் சொன்னாங்க பாருங்க, சிஸ்டர் உஷா அடிக்கடி சொல்லுவாங்க, பாஸ்டர் 2 பிள்ளைங்களை வீட்டுக்கு அனுப்பாதீங்க, இங்கே வச்சிங்க நீங்கள், வேணே வேணாம் இவனுங்க. அல்லேலூயா, ஆமென். நம்ம சபையில் இருக்க பிள்ளைங்களாம் அப்படி தான், எங்கேயும் வெளியே சுத்தாதுங்க. இப்போ கூட அப்படி தான், ரொம்ப சமத்து பிள்ளைங்க. ஆமென், விசுவாசத்தில் சொல்கிறேன். இப்போ அது வேலைக்கு போய் சம்பாதிச்சு கல்யாணம் பண்ணின்னு அது ஜாலி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ஒன்று இங்கே போய் கெட்டு போச்சு, அது அங்கே தரதல்ல மாதிரி சுற்றிட்டு இருக்குன்னா எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், பேரண்ட்ஸ் எவ்வளோ கஷ்டம், எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா அந்த பிள்ளைங்களெல்லாம் நம்ம இப்படி வளர்த்து வந்தோம். அல்லேலூயா. இன்னும் கேட்டிங்கன்னா அவங்க இங்கே வந்து போனவங்கெல்லாம் சபையில் இல்லாதவங்கலாம் ஒரு சைஸாக தான் இருக்காங்க. ஆனால் சபைக்கு வந்து பேரண்ட்ஸ் அப்படி தான், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அப்படி தான். அல்லேலூயா. இல்லைன்னா பேரண்ட்ஸுக்கு தான் டீச்சிங். பிள்ளைங்களை சபைக்கு கொண்டு வரணும், ஸ்கூலு, வீடு, சபை இப்படி தான் இருக்கணும். ஆமேன், அல்லேலூயா. எல்லாரும் ஆமேன் சொல்லுங்க. அப்போ 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆயத்தம் பண்ணுகிறீர்கள். திருமணத்திற்கென்று, வேலைக்கென்று, நல்ல ஒரு சம்பாதிக்க, அதுக்கேற்ற மாதிரி வாயில் பேசி, அதுக்கேற்ற மாதிரி சேர்க்கைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாய் மாற்றப் போகிறது. அல்லேலூயா. 50 வயசில் இருக்கிறவங்க, நீங்கள் 70 வயசு வரைக்கும் இருப்பதற்கு உண்டான காரியத்தை நீங்கள் பேச வேண்டும். 70 வயசு வந்த பிறகு 100 வயசு வரைக்கும் வாழணும். என்னையா 1-2 ஆமீன் தான் வருது? அவ்வளோ காலம் எதுக்கு பாஸ்டர் வாழணும்? பைபிளில் 120 காலம் வாழ்ந்துருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வயசு 120. அல்லேலூயா. நீங்கள் எவ்வளோ நாளும் வாழ்ந்துக்கலாம். எல்லோரும் ஆமீன் சொல்லுங்க. சுகபத்திரமாய் நன்றாக வாழப் போகிறோம். எல்லோரும் ஆமீன் சொல்லுங்க. அப்போ இருதயம் வந்து ஒரு உருவாக்குகிற இடம், எதிர்காலத்தை உருவாக்குகிற இடம். உங்க இருதயம் எதுக்கு தரீங்களோ நீங்க அப்படி ஆடுவீங்க. ஆமீன் சொல்லுங்க. உங்க இருதயத்தை நீங்க எதற்கு அர்ப்பணிக்கிறீர்களோ அதன் மாதிரி நீங்கள் மாறி விடுவீர்கள். அதனால இருதயத்தை எங்க வைக்கணுங்க? கர்த்தர்கிட்ட வைக்கணும். சபை சென்ட்ரடா இருக்கணும். பாருங்க, ஒரு விஷயத்தை வாசிக்கலாம் பாருங்க. 2 நாளாகமம் என்னோட எடுத்துக்கொள்ள. 2 நாளாகமம் 7வது அதிகாரம். அல்லேலூயா. 15-16 வாசிக்கலாமா? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். பாத்தீங்களா? இங்க வந்து நீங்க ஜெபிக்கும் போது, நேற்று எவ்வளவு பேர் வந்து ஜெபிச்சிங்க, எவ்வளவு பேர்லாம் வீட்டில் ஜெபிச்சிங்க, அதில் 21 நாள் ஜெபத்தில் என்னென்ன பண்ணீங்க? ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகள், செவிகள் கவனிக்கிறவளுமா இருக்கு. நேற்று சபையில் வந்து இருந்தீங்க. சிஸ்டர் யார், அம்மா, அண்ணல் அம்மா, சித்தார்த்து எல்லாம் சபையில் இருக்கேன். இப்போ சாயங்காலம் வரைக்கும் இருக்கணும், எனக்கு வேலையை போகிறோம். பாஸ்டர் சாயந்தரம் வரைக்கும் இருக்கணுமா அப்படின்னா, கர்த்தருடைய கண்கள் இங்கே இருக்குது அப்படின்னா, நான் கர்த்தருடைய கண்கள் இருக்கிற இடத்துல நீ இருக்கணும். நீ வெளியே மீன் பிடிக்க போயிட்டுனா கர்த்தருடைய கண் அங்கே இருக்காது. புறா பிடிக்க போறீங்கன்னா கர்த்தருடைய கண் அங்கே இருக்காது. வேற எவனா கண் இருக்கும், நல்ல கண். பிள்ளைங்களெல்லாம் பார்த்து வளர்க்கணும். பாருங்க, அவங்க பேரண்ட்ஸ்க்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டாங்க, நீ சபையில் தான் இருக்கணும். நீ சாயந்தரம் 8 மணி வரை இருந்தான் நினைக்கிறேன், 6 மணி வரை இல்லை, அதுக்கு மேலே கீபோர்ட் கிளாஸ்லாம் பண்ணிட்டு. ஏன் சொல்கிறேன்னா, கர்த்தருடைய கண்கள் இது மேலே இருக்கிறது, சபை மேலே இருக்குது. சிறு பிள்ளைங்க சொல்கிறேன், கர்த்தருடைய கண்கள் எங்கே இருக்கு? சபை சென்ட்ரடாக இருக்கணும். நீங்கள் சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சபைனா ஓடி வரணும், இல்லைன்னா என்னையா வந்து நிற்கணும். சபைக்கு லேட்டாக வரக்கூடாது, டைமுக்கு வரணும். கர்த்தருடைய கண்கள் இங்கே மேலே இருக்கு. சிசிடிவி கேமரா வச்சு பார்த்துக்கிறாரு ஆண்டவர்.
நான் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நான் கேட்பேன் உங்ககிட்ட, நான் பார்க்கல உங்களை, அவர் பார்க்குறாரு. அப்போ அவருடைய கண்கள் இங்கே இருக்கிறது. கீழே வாசிங்க சொல்றேன். அவர்கள் கண்கள் மாத்திரமல்ல, என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி, அவருடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கிறது. இயேசுவின் நாமம், வார்த்தையாக நாமம் அவருடைய சபையில் என்றென்றைக்கும் இருக்கிறது. வாசிங்க. நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன், என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கு. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இது தேவனுடைய இருதயம் இருக்கிற இடம். அதனால தான் சபையில் உங்க இருதயம் இருக்கும் போது உங்க இருதயமும் தேவனுடைய இருதயமும் சேர்ந்து இருக்கிறது. சபையை இக்னோர் பண்ணிடாதீங்க, ஜெபத்தை இக்னோர் பண்ணாதீங்க. அல்லேலூயா. வீட்டில் லீவு, வீட்டில் இருக்கீங்க, வாங்க சபைக்கு வாங்க. இதற்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. சபைக்குன்னு ஒரு காரியத்தை பிரயாசப்படுங்க, அல்லது ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. சபையில் இருக்கிற ஊழியங்களை சேர்ந்து பண்ணுங்க. அல்லேலூயா. ஏனென்றால் இங்கே தேவனுடைய இருதயம் இருக்கிறது. தேவனுடைய இருதயம் இங்கே வாசமா இருக்கிறது. அதனால தான் இதுக்கென்று பிரயாசப்படுற எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களுக்கு நிறைய பலன்களை கொடுப்பாராக. அப்ப என்னன்னா, உங்க இருதயம் உங்களை உருவாக்குகிறது. சொல்லுங்க, என்னுடைய இருதயம் என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் அங்கங்க உங்களுக்கு சரி பண்ணுவார். பாருங்க பாருங்க, சமாதானம், சந்தோஷம், இது மாத்திரமில்ல, சண்டை, வன்மை, கோபம் எல்லாமே எங்க தான் வருதுங்க? இருதயத்திலிருந்து தான் வருது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயம் ஒரு டேங்க் மாதிரி. இருதயம் ஒரு டேங்க் மாதிரி. டேங்க் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்ன வருங்க? வெளியே வரும். அப்போ இருதயத்தில் எதை வைத்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க? விசுவாசத்தை வைத்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டும். விசுவாசத்தை நிரப்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நிரப்ப வேண்டும். தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாமே இருதயத்திலிருந்து தான் வருகிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, வார்த்தை சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசக்கூடியதா இருக்கிறது. அப்போ நீங்க என்ன பேசுறீங்க? விசுவாசத்தை பேசுறீங்களா? விசுவாசம் வரும். முடியும்னு பேசினா முடியும், வரும். உங்களுக்கு எல்லாமே முடியும். முடியாதுன்னா உங்களுக்கு எல்லாமே முடியாது போயிடும். எல்லாமே வார்த்தையில தான் இருக்குது. பாருங்க, நீங்க என்ன பேசுறீங்க அந்த வார்த்தையில தான் இருக்குது. நீங்க சொன்னபடியே ஆகும். பிரதர் வந்திருக்கிறார் பாருங்க, பிரதர் சிவா இருக்கிறார், ஜோசப் நம்ம மத்தியில் இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க, போன மாதத்தில் ஃபோன் பண்ணும்போது, ஃபஸ்ட் நாங்கள் 2ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணிட்டோம், வந்துடுவோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க 10ஆம் தேதி நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் சொன்னாங்க 15ஆம் தேதி நாங்கள் வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக சொன்னாங்க வர முடியல, 20ஆம் தேதி வந்துடுவோம். 20ஆம் தேதி வந்துட்டாங்க. அல்லேலூயா. சொன்னபடி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்பயே சொல்லிட்டாங்க, அன்றைக்கே வரும்போதே சொல்லிட்டாங்க, நாங்கள் டிக்கெட் இந்த நாளில் புக் பண்ணியிருக்கோம், நாளைக்கு போகிற டேட்டுக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோன்னு. அதில் நாளைக்கு அவங்க போயிடுவாங்க. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சொல்லி சொல்லி தான் பண்ணுறோம். ஆமேன். இப்பொழுது அம்மு மேரேஜ் பற்றி நம்ம பேசியிருந்தோம். அவங்க அம்மா கிட்ட கேட்டேன், எல்லோரும் கேட்பேன், ஒரு சர்டன் லிமிட் ஏஜ் வந்தோடனே கேட்பேன், என்னம்மா மாப்பிள்ளை பார்க்கணுமா? இப்போ வேணாம் பாஸ்டர் அப்படின்னாங்க. வேண்டாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் திருப்பி கேட்டேன், இப்போ வேணாம், இன்னும் 1 வருஷம் போட்டோம், சரி ஓகே. அதுக்கப்புறம் பார்க்கணும் பாஸ்டர், பார்த்து முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. நீங்கள் வாயில் எதை வைத்திருக்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு நடக்க போகிறது. வேண்டும், வேண்டாம், நடக்கும், நடக்கக்கூடாது, இது இப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைப்பது தான் பேச போகிறீங்க. நீங்கள் பேசுவது தான் நடக்க போகிறது. அப்போ உங்கள் பேச்சுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. நீங்கள் ஒன்று பேசிட்டு இன்னொன்று நடக்காது. உங்களுக்கு நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்க அதுதான் நீங்கள் பேச போகிறீங்க. அதனால தான் பைபிள் அதை சொல்லித்தருது. அப்போ பைபிளை நம்ம எது கற்றுக்குறோம்? தேவன்கிட்ட எதுக்கு வரும்? தேவன் நம்மளுக்கு சொல்லித்தர, நீ என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, எதை பேசணும், எப்படி பேசணும் என்பதை அவர் சொல்லித்தர. பாருங்க, ஒரு விஷயத்தை சொல்றேன் பாருங்க. தேவன் அற்புதம் செய்வதற்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம், ஒரு நகரத்துக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய முடியல, ஒரு அற்புதத்தை செய்ய முடியல, ஒரு சில அற்புதம் மாத்திரம் தான் பண்ணார். மத்தேயு சுவிசேஷம் எடுக்கலாமா? பாருங்க, அவ்விசுவாசம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்து பாருங்க. தேவனை விசுவாசிக்காத இருதயம் தான் அவ்விசுவாசம். 13:54 வாசிக்கலாமா? தாம் வளர்ந்து ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு, இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்கைகளும் எப்படி வந்தது? பாருங்க, இயேசுக்கு மரியாதையே கிடையாது. அவங்க ஊருக்கு வந்திருக்கிறார். வேற யாருக்குன்னா தெரிஞ்சா கூட்டம் வந்து வீட்டில் உட்கார வச்சு, பா இங்கேருந்து போவாத, நீ இங்கே இருக்கணும், நீ நம்ம ஊருக்காரன், நீ வளர்ந்த ஊரில் வந்திருக்காருங்க, நீ நம்ம ஊருக்காரன், நிறைய நல்லது நடக்கணும் இங்கே. ஒரு ஆமீன் சொல்லுங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச எம்எல்ஏ யாருன்னா மேயர் ஆயிட்டாங்க,
இல்லை மந்திரி ஆயிட்டாங்கன்னா நமக்கு ஒரு கெத்து வந்துடுது பாருங்க. பாருங்க, நம்ம ஆளுங்க, நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம நகரத்தின் ஆளுங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவருங்க, ஊருக்கே தெரிஞ்சவர் இவர் இயேசு. மரியாதையே கிடையாது. அவன் இவன் அவ்வளோ அற்புதம் செய்தவர், அவ்வளோ அதிசயம் செய்தவர். ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. வேற யாரும் இருந்தால் அவரை விட்டுருக்க மாட்டாங்க. வா, நீ இங்கே விட்டு போயிடாத, நீ இங்கே கடை, நீ எங்கேயும் போயிடக்கூடாது, வா இங்கே இரு, நம்ம ஊருக்கு நல்லது பண்ணோம், இந்த 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 ஊர் பிள்ளை நீ அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? அதுக்கப்புறம் பாருங்க 55 வாசிக்கலாமா? இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? அவன் தான் பேசுறது. இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? எல்லாம் இப்படி பேசி அதுக்கப்புறம் 58 பாருங்க. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. இவங்களுக்கு என்ன விஷயம்னா, ஏன் மரியாதை கொடுக்கல கடவுளுக்கு? இவங்க ஏன் இயேசுக்கு மரியாதை கொடுக்கல? அவிசுவாசம். விசுவாசம் மாத்திரம் இருந்ததுன்னா அந்த நகரத்துக்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சிருப்பார். ஏன்னா அவர் வளர்ந்த இடம், பிறந்த இடம் இல்லாத வளர்ந்த இடம். வளர்ந்த இடத்துக்கு நிறைய பண்ணிருக்கலாம். நான் சொல்றேன், யாரெல்லாம் இருதயத்தை திறக்கிறீங்க அங்க கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இருதயத்தை நீங்க மூடினீங்களா நீங்க அற்புதத்தை பார்க்க முடியாது. அப்ப இந்த நாசரேத் ஊர்ல இருக்க ஜனங்க இருதயத்தை மூடி விட்டார்கள். தேவன் மேல நம்பிக்கை இல்லை, தேவன் மேல விசுவாசம் இல்லை, தேவனை நம்பல, தேவனுடைய வார்த்தை நம்பல, அவர் செய்த அற்புதங்களை நம்பல. சொல்றாங்க, நீ கலிலேயாவில் செஞ்சல, அந்த மாதிரி இங்க அற்புதங்களை செய்யறதுக்கு தேவன் ரெடியா இருக்காரு. ஆனா இவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்லை. பாருங்க, இதே சம்பவம் இன்னொரு இடத்துல இருக்கு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துக்கு வரலாமா? லூக்கா 4. இவர் விட்டுருந்தா நிறைய அற்புதம் அதிசயங்கள்லாம் நிறைய செஞ்சிருப்பாருங்க. செய்யாத இருப்பதற்கு ஜனங்கள் தான் காரணமா இருக்காங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்கு அற்புதம் நடக்கல அப்படி இருக்கீங்கன்னா தேவன் காரணம் இல்லை, தேவன் அற்புதங்களின் தேவன். உங்க இருதயத்தை திறந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் பாருங்க 18 வாசிக்கலாமா? 4:18 மடமடன் வாசிப்போம், எல்லாம் கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு. பாருங்க, கடவுள் ஒரு நோக்கத்துக்கு அமைச்சிருக்கிறார் இயேசுவை. ஒரு நோக்கம் இருக்கு. என்னென்ன நோக்கம்? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும். யாரு தரித்திரவான்? தேவனை அறியாதவன் தான் தரித்திரன். பணம் இல்லாதவன் இல்லை, பணம் இருக்கட்டும், ஆனா தேவன் இல்லையே. தேவன் முக்கியமாச்சே. உலகத்துல பெரிய பெரிய புள்ளிங்க இருக்காங்க, பெரிய பெரிய நடிகர்கள் இருக்காங்க, அரசியல்வாதிங்க இருக்காங்க, பணம் இருக்கு அவங்க கிட்ட, ஆனால் தேவன் இல்லை. அதுதான் தரித்திரம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வாசிங்க, பிரசங்கிக்கும்படி அபிஷேகம் பண்ணார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க. இருதயம் ரொம்ப கெட்டு போயிருக்கு, அதை குணமாக்க. சிறைப்பட்டவர்கள், பாவத்தில் சிறைப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு விடுதலை பெறும்படிக்கு. அதுக்கப்புறம் குருடருக்கு பார்வை பரிசுத்தப்படுத்தும்படிக்கு. இப்படி ஒரு நோக்கத்திற்காக கடவுள் இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். அப்ப இந்த பிரச்சனை இருக்கிறவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு விடுதலை உண்டாகப்படுகிறது. அதுக்கப்புறம் கீழே வாசிங்க. வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமா இருந்தது. இந்த மாதிரி பலிபீடம் இருக்கு, புஸ்தகம் சொல்ல கொடுத்தாங்க, பேசிட்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் உட்கார்ந்தாரு, உட்கார்ந்து எல்லாரையும் பார்க்கிறாரு. எல்லாருடைய பார்வையும் அவர்கள் மேல் இருந்தது, அவர் மேல் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க ஆமென் சொல்லுங்க. காதுகள் கேட்க. கேக்குதா? காது, கண்ணு மூடினா கூட காது கேட்கணும். காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிச்சு என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். பாருங்க, திருப்பி அங்கதான் வரானுங்க. எப்படி எல்லாம் பேசுறாரு இவரு? யோசேப்பு நம்ம தச்சம் புள்ள தானப்பா இவன். இந்த பக்கத்தெருவில் குறுக்கு சந்தில் தானே இருக்கிறார் இவரு. எல்லாம் இவங்க எண்ணங்கள்லாம் எப்படின்னா இவரை பத்தி தப்பான ஒரு அபிப்பிராயம்.
நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கணும். இயேசு பற்றி ஒரு தப்பான அபிப்பிராயம், இதுக்கு அமெரிக்கா கடவுள், இது ஃபாரின் கடவுள், பணம் கொடுத்து மாத்துறாங்க. இதெல்லாம் எந்த ஊரில் நடக்கிற அநியாயம் அதெல்லாம். தேவனை விசுவாசிங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. பணம் கொடுத்து யாரை மாற்ற முடியும் இந்த காலத்தில்? விற்கிற விலைவாசிக்கு சொல்லுங்க, படிங்க. அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கிற பழமொழியை சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர் நகுமூரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்வீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் இப்போ என்ன சொல்ல வர்றாரு? ஒரு பழமொழியை சொல்றாருங்க. நம்மள நிறைய பழமொழிலாம் இருக்கு பாருங்க. அந்த மாதிரி அங்க ஒரு பழமொழி. அது என்ன பழமொழின்னா, வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்ல வருகிறீர்கள். இப்போ நீ தச்சம் புள்ள தானே, நீ இங்கே தானே இந்த சந்தில் வாழ்ந்துட்டு இருக்க. என்ன உன்னை போய் ரொம்ப நீ தேவனுக்கு நான் குமாரன், தேவன் வந்து எனக்கு பிதான்னு சொல்ற, நீ இங்கே தானே வாழ்ந்த அப்படின்னு இவருடைய சரீர பிரகாரமான வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க பார்க்கல. அப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றாரு. அவங்க என்ன சொல்ல வராங்களாம், நீ கப்பர்நாகுமெல்லாம் அற்புதம் செஞ்சிய, ஆனா இப்போ என்ன பண்ணு, எங்களுக்கு அற்புதம் செய். அற்புதம் செய்யறதுக்கு அவர் ரெடி, ஆனா ஜனங்க ரெடி இல்லை. ஜனங்கள் அவ்விசுவாசத்தினால இருக்கிறார்கள். அது ஒண்ணுதான் தடையாக இருக்கிறது. நான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கலைன்னா அதுக்கு ஒரே பிரச்சனைனா அவ்விசுவாச பிரச்சனை தான். அவர்களுடைய அவ்விசுவாசத்தினாலே அவர்கள் அநேக அற்புதங்கள் செய்யக்கூடாமல் போயிற்று. அப்போ அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் உங்ககிட்ட என்னங்க எதிர்பார்க்கிறாரு? விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நீ வேற ஒன்னும் கொண்டு வர வேணாம் கடவுள் கிட்ட. கடவுள் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இது கடவுளுக்கு கொடுக்கிற பிசினஸ் இல்ல, கடவுள் நமக்கு கொடுக்கிற பிசினஸ். இது எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? அதுக்கப்புறம் கீழே நடக்குது பாருங்க. அதுக்கு ஒரு 2 உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. 2 உதாரணத்தை சொல்றாரு. யாருக்கு எப்போ அற்புதம் நடந்தது? ஊர்க்காரங்களுக்கு செய்யற அற்புதம் அல்ல, புறஜாதிகளுக்கும் நடக்கும். ஏன்னா அவங்க கர்த்தரை விசுவாசித்தால் அது நடக்கும். அதுக்கப்புறம் வாசிங்க. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்றாரு பாருங்க. எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. அவங்க ஊர் தான், ஆனா இவரை அங்கீகரிக்கல. அதான் சில குடும்பங்கள் நம்மளை அங்கீகரிக்காதுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மற்றவங்களை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறார். வாசிப்போம். அன்றையும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள சரப்தா ஊரிலிருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்ற ஒருத்தையின் இடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. நல்லா கேளுங்க. இவரு இப்ப என்ன சொல்ல வர்றாரு? நீ சாரிபாத் விதவையின் இடத்துல எலியா அம்சர். இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, நீ நம்ம ஆளு, நமக்கு அற்புதம் பண்ணு, கலிலேயெல்லாம் அற்புதம் பண்ண, ஊரெல்லாம் நீ அற்புதம் பண்ற, இங்க பண்ணுன்றாரு. ஆனா இவங்களுக்கு என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்லை. பிரச்சனை என்னன்னா ஊர் பிரச்சனை இல்லை, இன பிரச்சனை இல்லை, பிரச்சனை விசுவாச பிரச்சனை இருக்காங்க. இப்போ அந்த விசுவாச பிரச்சனையை சரி பண்ணிட்டா ஆண்டவர் எங்கேயுமே அற்புதம் செஞ்சிருவார். நான் சொல்ல, இங்க வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்கிற தேவன் அவர். விசுவாசத்தை மாத்திரம் நீங்க தேவன் மேல அவருடைய வார்த்தை மேல வைக்கும் போது நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். இப்ப சாரிபாத் விதவைன்னு ஒருத்தி இருக்கிறா பாருங்க. சாரிபாத் ஊர்ல இருக்கா. இந்த சம்பவம் எங்க இருக்குன்னா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. எடுத்துக்கொள்வோம். 17வது அதிகாரத்தில் இருக்கிறது. அங்க எலியாவை கர்த்தர் என்ன பண்ண சாரிபாத்துக்கு அனுப்புறாரு. ஏன் அங்க அனுப்புறாருன்னா, இவள் தேவனை அறியாதவள். அந்த ஊர்ல பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்ச காலத்துல கர்த்தர் அந்த சாரிபாத் விதவையை ஆசீர்வதிக்கும்படிக்கு அவனை அனுப்புகிறார், எலியாவை அனுப்புகிறார். வாசிப்போம். 9 வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய். கர்த்தர் அட்ரஸோட அனுப்புறார் பாருங்க. அதான் தேவன். சாரிபாத் விதவை இடத்துல போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரியும் இந்த விதவை விசுவாசிக்க போறா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் இப்ப என்ன சொல்ல வராரு, எலியா காலத்துல
அந்த காலத்தில் வந்து சாரிபாத்தில் இருக்கிற ஒரு விதவை ஆசீர்வதிக்கப்பட்டால் மற்ற விதவைகள் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா இவள் கர்த்தருக்கென்று தன்னுடைய இருதயத்தை திறந்தவள். அப்போ யார் ஊழியக்காரங்களை பார்க்க வராங்கன்னா, ஏதோ ஊழியக்காரன் வராங்கன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் அனுப்புறாருங்க. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அனுப்புறாரு. இங்க வந்த எல்லா குடும்பங்களுக்கும் நான் சொல்றேன், இது நீங்க சும்மா சாதாரணமா ஏதோ சுவிசேஷம் கேட்டோம் வந்தோம் போனோம் அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் அனுப்பப்பட்டார். ஆமென். எலியாவை அம்சாரு. ஏன்னா அந்த சாரிபாத் விதவையை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. அவர் மூலமா இவனை பராமரித்து இந்த பராமரிப்பின் மூலமாய் அவளை ஆசீர்வதிக்கிறார். அந்த உலகத்துல பஞ்சம் இருக்கிறது. அந்த பஞ்ச காலத்துல என்ன ஊழியக்காரன் சொல்றத அந்த விதவை செய்யறா பாருங்க. ஒன்னும் இல்லாதவ கடைசி 2 விறகு பிறக்கிறா. ஒரே ஒரு அடையை சுட்டு நம்மளாம் வாழ்றதுக்காக சாப்பிட்றோம், அவ சாவறதுக்காக சாப்பிட்றவ. நம்ம சாவ போறோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சம், ஊரெல்லாம் பஞ்சம், தண்ணி இல்லை, மாவு இல்லை, எண்ணெய் இல்லை, கஷ்டம். இவ சாவணும், அவள் தான் இனிமே என் சாப்டர் க்ளோஸ். கணவன் இல்லை, ஒரே ஒரு குழந்தை மட்டும் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் வளர்ந்த குழந்தையா இருக்கலாம். அவ்வளோதான், நானும் என் மகளும் சாவ போறோம் அப்படின்னு அந்த ஒரு காலகட்டத்துக்கு வந்துட்டா. அப்போ கர்த்தர் பார்க்கிறாரு, இந்த விதவையை நம்ம காப்பாத்துறோன்னு எலியாவை அனுப்புகிறார். அப்போ என்ன சொல்ல வராரு? சாரிபாத்தில் இருக்கிற விதவை தேவனை அறியாதவள், புறஜாதி. இருந்தாலும் கர்த்தர் என்ன பண்றாருங்க? தேவன் ஜனங்களை அனுப்புகிறார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அனுப்புகிறாரு. அதுக்கப்புறம் எலியா சொல்றதெல்லாம் அவ பட்டு பட்டுன்னு செய்யறா. அதை வாசிக்கலாமா? கீழே வாசிப்போம் பாருங்க. 10 வாசிப்போம். போதும், சாரிபாத்துக்கு போயிட்டார். கர்த்தருடைய ஊழியக்காரர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு போயாச்சு. எவ்வளவு பேர் சொன்னா போவீங்க? ஆமா, அவர் சொல்ல ஊழியத்தை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் பாருங்க 11 வாசிக்கலாமா? கொண்டு வர அவள் போகிற போது, அப்ப எலியா கேட்டிருக்கார், எனக்கு வந்து ஒரு அடை சுட்டு வா அப்படின்னு கேட்டிருக்கார். அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். சாரி, ஃபர்ஸ்ட் தண்ணி கேட்டிருக்காரு. தண்ணி கேட்டவொன்னே போய் எடுத்துன்னு வர போயிருக்கா. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் தண்ணி இருக்கும் கடைசியா. அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்டிருக்கிறார், ஒரு அப்பமும் ஒரு அடை சுட்டுன்னு வான்றாரு. அங்கேயே ஒன்றும் இல்லாத இருக்கிறாங்க இந்த அம்மா. அடை சுட்டுன்னு வா, என்ன கல்லஞ்சக்காரியா எலியா? நான் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் படித்தேன். ஸ்டார்டிங்கில் 90s படிச்சிருப்பேன் நினைக்கிறேன். 90s என்ன இவர் பாவம் ஒன்றுமே இல்லை அந்த அம்மாவுக்கு கேட்குறாரு. அதில் ஒரு விஷயம் இருக்கு. வாசிக்கலாம். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்றால் உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். சத்தியம் பண்ணிட்டு சொல்ல, சத்தியமா என்கிட்ட ஒன்றும் இல்லைங்க, தேவன் மேல ஆணையை நான் சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்றா. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்கிறேன் என்றார். ரொம்ப லிமிட்டட் லைஃப். நிறைய விறகு பொறுக்கி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு ஒன்றும் பானையில் ஒன்றும் இருக்காது. அதில் இன்னைக்கு 2 விறகு மட்டும் பொறுக்கி அந்த எண்ணெயை வச்சு ஒரே ஒரு ரொட்டி ஒன்று சுட்டு நாங்கள் 2 பேர் சாப்பிட போறோம் அப்படி 2 பேரும் இருக்கிறாங்க. அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே. எல்லாம் சொல்லுங்க, பயப்படாதே. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பயப்படாதே. லைஃப் எண்டுக்கு வந்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க. எண்ட்லேருந்து ஒரு புதிய ஆரம்பம் இருக்கிறது. அல்லேலூயா. வாழ்க்கை முடிவல்ல. ஆமென். இயேசுவை நீங்க சந்திச்சிட்டீங்க, உங்க வாழ்க்கை புதிய ஆரம்பம். இவள் சாவணும்னு நினைக்கிறா, நான் செத்து போறேன், நாட்டில் பஞ்சம், என் வாழ்க்கை முடிவுக்கு வந்து விட்டது நினைக்கிறா. அங்க கர்த்தரை சந்திக்கிறா. கர்த்தர் புதிய துவக்கத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். ஆமென். விடுற மாதிரி இல்லை இவர். இப்போ ஏதோ நடக்க போதீங்க. ஏன்னா இது பொதுவாக வாசிக்கிறது கஷ்டமா இருக்கு. அவர் சொல்றாரு, ஒரு அடை தான் நான் சுட போறேன். சரி போ, ஒரு சின்ன அடை சுட்டு எனக்கு எடுத்துன்னு வந்துரு ஃபர்ஸ்ட். ஊழியக்காரங்க சில விஷயத்த சொல்றத நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதுல தான் இருக்கு. சில பேர் அதை சரியா எடுக்கிறது இல்லை. ஏன் இது எனக்கு சொல்றாரு, ஏன் அது பண்றாரு, ஏன் இப்படி, ஏன் அப்படி? இவ கேள்வியே கேட்கல. அல்லேலூயா. சின்ன அடையை சுட்டி எடுத்துன்னு வா, அதை மட்டும் நீ செய் அப்படின்றார். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். இப்ப சொல்றா பார், நான் சொல்லிட்டேன், நீ கொண்டு வந்துரு.
நான் சொல்கிறேன், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் களஞ்சங்கள் பூர்ணமாக நிரம்பும், நான் சொல்லதை மாத்திரம் செய் அப்படின்னு சொல்கிறார் ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரர் ஏதாவது சொன்னால் என்ன பண்ணுங்க, செய்யணும். தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும்போது செய்யணும். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். அவள் போய் அப்படியே செய்கிறா. அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. பாச சொல்றது செய்றீங்களா, செய்வீங்களா? செய்யுங்க, உங்களுக்கு நல்லது. ஜெபம் பண்ணால் ஜெபம் பண்ணுங்க, சர்ச்சிலும் ஜெபம் பண்ணால் சர்ச்சிலும் ஜெபம் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் பீரியட் ஃபாஸ்டிங் பீரியட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க. பாச சொல்றதை பண்ணுங்க, அவ்வளோதான். அவர் சொல்றது ரொம்ப எனக்கு பிடிச்சமான ஒரு விஷயம். அந்த அம்மா கிட்ட சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. எவ்வளோ நல்ல விதவல்ல, நல்ல ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. படிங்க. அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா சடவடைந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. அல்லேலூயா. பஞ்ச காலத்துல போஷிக்கிற தேவன். மாவு எடுக்க எடுக்க மாவு வந்துடுகிறது. ஆசீர்வாதம் ஆட்டாங்க, மாவு வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு 2 ரொட்டி சுடுறா, நாளைக்கு 2 ரொட்டி சுடுறா. அப்புறம் என்ன, செக்கெண்ணெய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செக்கெண்ணெய் எடுத்து ஊற்றி ஊற்றி சுட்டுங்கிறான். பரோட்டா சுடுறான், சப்பாத்தி சுடுறான், நல்லா ஜாலியாக வாழ்கிறாங்க. ஊரெல்லாம் பஞ்சம், இவ வீட்டில் தஞ்சம். அல்லேலூயா. இவ வீட்டில் எண்ணெயும் மாவும் குறைந்து போகவில்லை. ஏன் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாள். இப்போ ஏன் இதை சொல்ல வர்றார் இயேசு? ஏன் அப்படின்னா பாரு, அந்த சாரிபாத் விதவை யாரோ தேவனை அறியாதவ, ஆனால் அவருடைய உள்ளம் திறக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உள்ளம் தேவனை நம்பும் என்று ஆண்டவர் என்ன பண்ண, எலியாவை அனுப்புறாங்க. அல்லேலூயா. ஏதோ பணக்கார வீட்டுக்கு போய் அங்கே போல, இவளே ஒன்றும் இல்லாத இருக்கிறா, அங்கே போய் இவனை அனுப்பிச்சு இவளை ஆசீர்வதிக்கும்படிக்கு எலியாவை அனுப்புகிறார். எவ்வளோ பேர் புரியுதுங்க? சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. ஒரு நன்மையும் அவர் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அவங்க 2 பேர் மாத்திரம் இல்லை, அவன் அண்ணன் தம்பி அக்கா எல்லாமே சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டோம். போ, மாவு எடுக்க வந்துகிட்டே இருக்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், எல்லாம் எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு போது. ஆமேன், ஆமேன். உங்கள் பணங்கள் வந்துக்கிட்டே இருக்கு போது. ஆமேன். சமாதானம் வந்துக்கிட்டே இருக்கு போது. ஹல்லேலூயா. சந்தோஷம் வந்துக்கிட்டே இருக்க போது. விருத்தி வந்துக்கிட்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா. திருப்தியாய் வாழ போகிறீர்கள். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அவர் விசுவாசிங்க. அதுக்கப்புறமா ஆண்டவர் இன்னொரு உதாரணத்தை சொல்றாரு. லூக்கா 4ல் எலியாவை பத்தி பேசிட்டாரு. 27 அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசி, எலிசா 2 பேரையும் உள்ள பாருங்க. காலத்தில் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தினாகிய நாகமான இல்லாமல் அவர்கள் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படி உங்களுக்கு அப்படி எடுத்து சொல்றாரு பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்து எவ்வளவு பைபிள் தருது பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இயேசு பைபிளை கரைச்சு குடிச்சிருக்காருங்க. பழைய ஏற்பாடு இருக்கிறதுல அப்படி எடுத்து விடுறாரு பாருங்க. உபாகமத்தில் இருக்கிற வசனத்தை எடுத்து சொல்றாரு, ஆதியாமத்தில் இருக்கிற வசனத்தை சொல்றாரு, 1 ராஜாக்கள் இருக்கிறத எடுத்து சொல்றாரு. எவ்வளவு பேர் ஆமென் சொல்றீங்க? வசனம் தெரியலாம் அற்புதம் நடக்காது. வசனம் தெரிஞ்சதான் அற்புதம் நடக்கும். படிக்க தெரியல பிரச்சனை இல்லை, கேளுங்க. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. அதுக்கு இங்க என்ன சொல்றாரு? குஷ்டரோகிகள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. நாகாமான் மாத்திரம் தான் என்ன பண்ணியிருக்கான்? சுஸ்தமா இருக்கான். எப்படி இந்த விதவை தேவனுடைய வார்த்தையின்படி செய்தாலோ அவளுக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. அதே போலதான் இந்த நாகாமான். இவருடைய கதை எங்க இருக்குன்னா ராஜாக்கள் இருக்கு. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரத்தில் இருக்கு. எடுக்கலாமா? 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம். ஆமேன். எவ்வளவு பேர் என் கூட இருக்கீங்க? ஆமேன். இந்த அற்புதத்தை பார்த்துட்டு நம்ம கடந்து செல்வோம். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் படிங்க. 1ல இருந்து படிங்க. சீரியா ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனா இருந்தான், எண்ணிக்கை உள்ளவனுமா இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். அப்போ அங்க வீட்டு வேலைக்காரி, வீட்டுல இருக்க வேலைக்காரி சொல்றா, ஒரு சின்ன பொண்ணு சொல்றா, இந்த குஷ்டரோகம் சரியாயிடும், நீங்க போய் பாஸ்டர் எலிசாவை மீட் பண்ணுங்க அப்படின்றா. உடனே இவன் என்ன பண்றாரு, அங்கே இருக்கிற இஸ்ரேல் ராஜா கிட்ட ஒரு கடிதத்தை வாங்கின்னு அவர் போகிறார். அங்கே போய் அந்த எலிசாவை போய் பார்க்கும்படிக்கு செல்கிறார். அல்லேலூயா.
அதுக்கப்புறம் என்ன, இஸ்ரேல் ராஜா கிட்ட ஒரு சீரியா தேசத்தின் ராஜா இஸ்ரேல் ராஜாக்கு ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறார். லெட்டர் எழுதி அனுப்பி அவர் அனுப்புகிறாரு. அவர் அனுப்பும் போது என்ன சொல்கிறாரு, இதை நான் எப்படி சுகப்படுத்த முடியும், இந்த மாதிரி குஷ்டரோகி என்ன தேடி வந்திருக்கிறான்னு சொல்ல அவர் டென்ஷன் ஆகிட்டார். ராஜா டென்ஷன் ஆகி அதுக்கப்புறம் இந்த விஷயம் அந்த பாஸ்டர் எலிசாக்கு தெரிஞ்சு, தீர்க்கதரிசி எலிசாக்கு தெரிஞ்சு, ஓகே சரி ஒன்றும் டென்ஷன் ஆகாத, அவனை என்கிட்ட அனுப்ப, நான் டீல் பண்ணிக்கிறேன்றாரு. அதுக்கப்புறம் எலிசா கிட்ட போகிறாரு. எலிசா கிட்ட போகும்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இவர் யோசிக்கிறார். எலிசா வந்து மேலே தடவுற பிஸ்னஸ் பண்ணி இவர் எதோ சுகம் பண்ணுவார், எதோ மாலிஸ் தான் பண்ணி விடுவாருன்னு நினைக்கிறாரு. எலிசா அப்படி செய்யலை. எலிசா என்ன சொல்கிறாரு பாருங்க, 10வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னார். அவ்வளவுதான். யோர்தான்ல போய் என்ன பண்ணு, 7 தரம் ஸ்நானம் பண்ணு. 7 தரம் என்ன பண்ணு, ஒரு ஸ்நானம் பண்ணு, உனக்கு சரியாயிடும். அல்லேலூயா. குஷ்டரோகம், எவ்வளோ வைத்தியர்கிட்ட போயிருப்பான், எவ்வளோ பெரிய ஆள், பராக்கிரமசாலி இவன், ஆனால் இவனுக்கு சரியாகல, எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் இப்போ எலிசா சொல்லும் போது அவனுக்கு கொஞ்சம் கோபம் வருது. ஏன்னா கீழே என்ன சொல்லலாம் பாருங்க, 11. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு கோபம் வந்துச்சு. என்ன போய் யோர்தானில் குடிக்க சொல்ல, எங்கள் ஊரில் இல்லாத நதியா, எங்கள் ஊரில் இருக்கிற நதிகள் இருக்கு, குளங்கள் இருக்கு, நிறைய தண்ணி இருக்கியா, அங்கெல்லாம் விட்டு இங்கே கடும் கோபம் அடைந்தான். அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இவர் நினைக்கிறார், நினைப்பு பழப்ப கெடுக்கணுவாங்க. இவர் நினைச்சிருக்கார், இவர் நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆனா பெஸ்ட் நடக்கும். சில விஷயம் நீங்க நினைக்கிறதெல்லாம் நடக்காது, ஆனா அதை விட பெஸ்டா ஒன்று நடத்துவார் கர்த்தர். அப்ப இவன் ஒன்று நினைக்கிறான், ஆனா கர்த்தர் வேற ஒன்று செய்யறாரு அவனுக்கு. வாசிக்கலாம் பாருங்க. நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடு திரும்பி போனான். அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து, சரி ஓகே, அவன் வந்து சொல்றாங்க, ஐயா அவரும் பெரிய விஷயம் சொல்லியே, ஏதாவது சொன்னா செஞ்சிருப்பீங்க, 7 தரம் முக்கதானே சொல்றாரு, தண்ணியில முக்கிட்டு தான் பாருங்களேன் என்ன ஆகுதுன்னு. இந்த மாதிரி நல்ல ஜனங்க நம்ம கூட இருக்கணுங்க. நம்மளை தப்பாக டைரக்ஷன் பண்ண ஜனம் கூட வச்சுக்கவே கூடாது. மற்றவன் சொல்லியிருப்பான், இவன் கிடக்குறாங்க வாங்க நம்ம ஊருக்கு போகலாம், ஏன்னா அதே குஷ்டரோகத்தில் இருந்திருப்பான் இவன். ஆனால் கூட ஒருத்தர் இருந்தாங்க, இல்லை இது வேண்டாம், அதை விட்டுருங்க, நீங்கள் போகக்கூடாது, அவர் சொன்னார் அதை செஞ்சிருங்க அப்படின்னு சொன்னான். செய்யும் போது என்ன நடக்குது பாருங்க. 14. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையின்படியே, சாரிபாத் விதவை வார்த்தையின்படியே செய்தாள். ஆனா நாசரேத்தில் ஏன் செய்யல? வார்த்தையின்படி செய்யல. அவங்க வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. சபைக்கு பல வருஷமா வராங்க, அதே நிலையில தான் இருக்காங்க. காரணம் தேவன் இல்ல. சாரிபாத் விதவை ஒன்னும் இல்லாத இருந்தா, நாகமான் குஷ்டரோகம் இருந்தது, அவர்கள் வார்த்தையின்படி செய்தார்கள். அப்ப இங்க இருக்கிறவங்க நீங்க வார்த்தையின்படி செய்யணும், வார்த்தையின்படி விசுவாசிக்கணும், வார்த்தையின்படி ஜெபிக்கணும், வார்த்தையின்படி கொடுக்கணும். எவ்வளவு பேர் ஆமீன் சொல்றீங்க? எல்லாமே சேர்ந்து வேலை செய்யுங்க. சாரிபாத் விதவை கொடுத்தா பாருங்க, அதனால உண்டான ஆசீர்வாதம். இல்லைங்க சாமி என்னால் முடியல, உன் வேலையை பார்த்துன்னு போங்க அப்படின்னா இவளுக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் அற்புதம் நடந்திருக்காது. ஒருவேளை நாகமான் அந்த வார்த்தையின்படி செய்யல, நான் சரி வேணாங்க, எனக்கு இந்த வேணாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன், வேற பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிருந்தானா அவனுக்கும் அற்புதம் நடந்திருக்காது. இவர்கள் 2 பேரும் வார்த்தையின்படி செய்தார்கள். அப்ப நாசரேத்துக்கு ஏன் அற்புதம் நடக்கல? வார்த்தையின்படி செய்யல, வார்த்தையின்படி விசுவாசிக்கல, வார்த்தையின்படி ஜெபிக்கல. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. அப்போ என்ன சொல்றாரு? சாரிபாத் விதவையினிடத்துல எவ்வளோ விதவைகள் இருந்தாங்க, ஆனா எலியா போய் அவங்களுக்கு அற்புதம் செஞ்சார். ஏன்னா வார்த்தை நம்பினாங்க. அதே போல இன்னொரு விஷயம் சொல்றாரு, நாகமானுக்கு எப்படி அற்புதம் நடந்தது? அவன் வார்த்தையின்படி செய்தான். அப்போ சொல்றாரு, அந்த நாசரேத் ஜனங்களுக்கு சொல்றாரு, நீங்களும் போய் இந்த வார்த்தையின்படி செய்யுங்க ஏன்றார். அல்லேலூயா. ஆனா இவனுக்கு யாரும் செய்யற மாதிரி இல்லை. அல்லேலூயா. அது வாசிக்கலாம் பாருங்க. வார்த்தையின்படி யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. குஷ்டரோகம் சிறு பிள்ளையின் மாம்சம் மாதிரி ஆயிடுச்சாம் பாருங்க. எவ்வளவு பெரிய அற்புதம்.
வார்த்தையின்படி செய்தால் இவனும் வார்த்தையின்படி செய்தான். நாசரேத் ஜனங்க வார்த்தையின்படி, இங்க வார்த்தை பேசுற இடம். எவ்வளவு பேர் வார்த்தையின்படி கேட்டு வார்த்தையின்படி செய்றீங்க? வார்த்தையின்படி நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெருக்கத்தை தருவார். ஆமென். எப்படி அந்த மாவும் எண்ணெயும் குறையல, அந்த மாதிரி பணம் குறையாதபடி உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்களை தழைக்க செய்வார். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்ல சுகத்தை கொடுப்பார். நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தார் பாருங்க. அப்ப வார்த்தையின்படி செய்யும் போது சுகம் உண்டாயிருக்கிறது, பலன் உண்டாயிருக்கிறது. அப்போ என்ன பிரச்சனை? அநேகருக்கு இது நடக்கல பாஸ்டர், நானும் உபவாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் செய்யுங்க, ஓகே ரைட். ஆனால் வார்த்தையின்படி நடக்கிறீங்களா? என் வார்த்தை கேட்டு அதன்படி செய்கிறவன் கண்மேல் மேல் கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு மனுஷிக்கு ஒப்பிடுவேன். வார்த்தையின்படி செய்யும் போது, வார்த்தையின்படி ஞானஸ்தானம், வார்த்தையின்படி ரட்சிப்பு, வார்த்தையின்படி சபை, வார்த்தையின்படி பிசினஸ், வார்த்தையின்படி வேலை, வார்த்தையின்படி வாழ்க்கை, வார்த்தையின்படி குடும்பம். நான் சொல்றேன், உங்களுக்கு குறைவில்லாத நீங்க இருக்க போறீங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஒரு சில காரியத்தை நம்ம தியானிக்கலாம் பாருங்க. ரொம்ப அருமையான சில விஷயத்தை கர்த்தர் சொல்றார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், அதுக்கு முன்னாடி 2 நாளாகமம் 16 எடுக்கலாமா? 2 நாளாகமம் 16:9 படிங்க. 2 நாளாகமம் 16:9. அல்லேலூயா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. போதும். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் எதுக்காக உலாவுதுங்க? அவர் தம்முடைய வல்லமையை உங்களுக்கு காட்டணுமா? சாரிபாத் விதவை நேரத்தில் வல்லமையை காட்டினார், நாகமானுக்கு வல்லமையை காட்டினார். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது அவருடைய வார்த்தையானது உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உங்களை சுத்தி வருதான், அற்புதம் செய்வதற்காக, வல்லமையை காட்டுவதற்காக. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. பாருங்க, இன்னொரு விஷயத்தை கூட வாசிக்கலாம் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம், இவங்க இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்கிறாங்க. 8வது அதிகாரம் 25, 8:25. அதற்கு அவர்கள் நீர் யார் என்றார்கள். பாருங்க, எவ்வளவு விஷயம் பிரசங்கம் பண்ணி, இவ்வளவு உபதேசத்தை கேட்டு, இவ்வளவு பிரசங்கத்தை பண்ணி, இவ்வளவு அற்புதத்தை செஞ்சு, ஆனா கடைசியில் என்ன கேட்கிறாங்க? இன்னைக்கு இவ்வளவு தூரம் கேட்குறீங்க, நாளைக்கு யாருன்னா ஒருத்தர் கேட்குறோம் ஃபோன் பண்ணி, என்னங்க மெசேஜ் கேட்டிங்களா, என்னங்க ஏதாவது புரிஞ்சுதா? நல்லா இருந்தது பாஸ்டர், நல்லா இருந்தது, என்ன பேசுனா? இவ்வளோ கேட்டுட்டு இயேசுகிட்ட கேட்குற, நீ யார்? என்ன கொழுப்பு இருக்கும் ஜனங்களுக்கு. இயேசு நின்று 3.5 வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறாராங்க. கீழே வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் ஆதி முதலாய் உங்களுக்கு சொல்லி இருக்கிறவர் தானே. இயேசு 2024 வருஷத்துக்கு முன்னாடி வரலங்க, அவர் வந்தாரு. ஆனா இருக்கிறார், அவர் ஆதியிலேருந்து இருக்கிறார். அவர் சில பேர் சொல்லலாம், எங்க சாமிங்களாம் ரொம்ப ஆதியில இருந்தது. எங்க சாமி அதுக்கு முன்னாடி இருந்தவர், ஆதியிலேருந்து இருக்கிறேன்றார். அவர் ஆரம்பத்திலேருந்தே நாதான்றார். ஒரு அல்லேலூயா சொல்லமா? இப்போ ஒரு மனித அவதாரமா வந்தார், அவ்வளவுதான். ஒரு ஆமென் சொல்லுங்க. வாசிங்க. உங்களை குறித்து பேசவும் நியாயம் தீர்க்கவும் எனக்கு அநேக காரியங்கள் உண்டு. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ளவர். நான் அவரிடத்தில் கேட்டவைகளையே உலகத்துக்கு சொல்லுகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்னை அனுப்பினவர் சத்தியம் உள்ள கடவுள். அவர் தான் சத்தியம். என்னை அனுப்பி இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டதை தான் நான் அவங்ககிட்ட சொல்றேன்றார். எவ்வளோ அழகான ஒரு பிரசங்கத்தை பண்றார். இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டு இந்த ஜனங்க அவரே யாருன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாசிக்கலாம் பாருங்க. பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாது இருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். பாருங்க, பிதான்றாரு. பிதா என்ன சொல்றாரு அதெல்லாம் சொல்றேன். நான் சுயமாய் ஒன்றும் சொல்றது இல்லை. அவர் என்னை அனுப்பி இருக்கிறார், அவர் சொல்லதை நான் சொல்றேன். நீங்க அதை என்ன பண்ணுங்க, நம்புங்க. அதுக்கப்புறம் பாருங்க, என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. நீங்க சில டைம் ஃபீல் பண்ணிக்கலாம், தனியா இருக்கிறாங்க, எனக்கு யாருமே இல்லைங்க, நம்போன்னு விட்டுட்டாங்க, என்னை கேட்பாருமே பேர இல்லை அப்படின்றீங்களா? உங்களுக்கு தான் அந்த வார்த்தை.
பாருங்க, பிதாவுக்கு பிரியமான நீங்க செய்யுங்க, எப்பொழுதும் பிதா உங்க கூட தான் இருப்பாரு. சொல்லுங்க, நான் பிதாவுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும், அப்ப இயேசு என் கூடவே இருப்பார். பிதாவுக்கு பிரியமானது செய்யலைன்னா நீங்க தனியா இருப்பீங்க. பிதாவுக்கு பிரியமானது செஞ்சா கடவுள் இயேசு உங்க கூட இருப்பார். அதான் சொல்ல, நான் தனியா இல்லை, பிதா என் கூட இருக்கிறார், அவருக்கு பிரியமானதை நான் செய்கிறபடியில் அவர் என்னோட கூட இருக்கிறார். 30 இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷரா இருப்பீர்கள். எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் நீங்கள் எனக்கு எப்படி இருப்பீங்க? சீஷரா இருப்பீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நீங்க செய்யும் போது தேவனுக்கு சீஷர்களாய் மாறுவீர்கள், சீஷிகளாய் மாறிடுவீங்க. கிறிஸ்தவங்களை மாத்தல நாங்க, இங்க தேவனுக்கு நீங்க சீஷர்களா மாறுறீங்க. அல்லேலூயா. அதை தான் அங்க சொல்றார். அல்லேலூயா. பாருங்க, கடைசி நம்ம முடிக்கலாம் பாருங்க. 4வது அதிகாரம் வரலாமா? லூக்கா 4 அந்த 2 தீர்க்கதரிசி பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு 28 வாசிக்கலாமா? 4:28. ஜெப ஆலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு. பாருங்க, இவ்வளோ விஷயத்தை கோட்பட்டு எல்லாத்தையும் சொல்றாரு, வசனத்தை ஆதாரத்தோடு சொல்றார். நாகமனை பத்தி பேசுறாரு, சாரி பத்தி விதையை பத்தி பேசுறாரு, எல்லாத்தையும் சொல்றார். புஸ்தகம் சொல்லி என்னை பத்தி சொல்லியிருக்கு, எல்லாத்தையும் சொல்லி கேட்ட பிறகு கூட இதுங்களுக்கு இன்னும் என்ன வரலங்க, இந்த ஜென்மம் ஒன்றும் மாறாத இருக்கு பாருங்க. மாறாத ஜென்மம்னு வாங்கல, அது வார்த்தையை கேட்டும் மாறவே இல்லை பாருங்க, அது அப்படியே இருக்குது. வாசிக்கலாம் பாருங்க. எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி, பாருங்க இயேசுவை தள்ளுமுள்ளு பண்ணியிருக்காங்க. இந்த ஜனங்களுக்கும் போலீஸ்காரங்க தள்ளுமுள்ளு நடக்குது பாருங்க. அது மாதிரி இயேசுவை தள்ளிக்கிட்டா போயிருக்காங்க. இவ்வளவு வார்த்தையை கேட்டு கூட இவர் நாசரத்துக்கு வந்திருக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு இல்லாத இவரை தள்ளிக்கிட்டு எங்க கூட்டு போயிருக்காங்க? வாசிங்க. தங்கள் ஊர் கட்டப்பட்டு இருந்து செங்குத்தான மலையில கூட்டு போயிட்டாங்க அவரை. அவரை தலைகீழாய் தள்ளி விடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார். தலைகீழ இயேசுவை தள்ளத்துக்கு போறாங்க. இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் மனம் மாறாத ஜனங்க, இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் மனதுல இயேசுக்கு இடம் கொடுக்காத ஜனங்க, இவ்வளவு சத்தியத்தை கேட்டும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்க, அங்க கர்த்தர் அற்புதம் பண்ணிருப்பாருங்க, அற்புதங்கள் செஞ்சிருப்பாரு. அவரையே கொலை பண்ண போறாங்க. ஒரு நீதிமான ஒரு தேவனை, வானத்தையும் பூமியும் கொல்லாதவர் அவர் இறங்கி வந்திருக்கிறார், மனித அவதாரமா வந்திருக்கிறார். இந்த ஜனங்க அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்ம இந்திய தேச ஜனங்க அப்படிதான் இருக்காங்க. இயேசு பத்தி சொன்ன இது அமெரிக்க கடவுள், இவங்க மதம் மாத்துறாங்க, இவங்க ஜாதி மாத்துறாங்க, இவங்க இது செய்யறாங்க அது செய்யறாங்க, அதுதான் அவங்க பண்ணியிருக்காங்க. எவ்வளவு பெரிய தவறு பாருங்க, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை மிஸ் பண்றாங்க பாருங்க இந்த ஜனங்க. கலிலேய செய்த அற்புதத்தை இவர் செய்திருக்க முடியும், அல்ல செய்ய முடியாத தடை இவங்க தான். அதுக்கப்புறம் வாசிக்கலாம் பாருங்க. அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார். பாருங்க, இவர் ஜிம்முகிட்ட நின்று இவர் யாருன்னு காட்டலாங்க. நம்ம இயேசுகிட்ட கத்துக்க வேண்டியது, யாருன்னா நமக்கு விரோதமா இருந்தாலும் நம்ம அமைதியா போயிடணும். நான் ரொம்ப கத்துக்கிட்டேன். போபால நான் ஊழியம் செய்யும் போது ஃபர்ஸ்ட் விஷயம், அங்க போய் ஊழியம் பண்ணும் போது நார்த் இந்தியாவில் கத்துக்கிட்ட விஷயம், யாருக்கிட்டையும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, வாக்குவாதம் பண்ணவே கூடாது. யாருன்னா அதை பண்றாங்க, அமைதியா போயிட்டார் இயேசு. நான் சொல்ல, உங்களுக்கு விரோதமா யாருன்னா பேசுறாங்க, உங்களுக்கு விரோதமா யாருன்னா வராங்க, நீங்க அமைதியா இருங்க, அவர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். ஏன்னா இயேசு கூட பிதா இருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானது செய்வதனால இயேசு சொல்றார், நான் தனியா இல்லைன்றார். இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருக்குள்ளும் பிதா இருக்கிறார், நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு விரோதமா யாருன்னா வந்தாங்களா, நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்து டீல் பண்ண போறாங்க. இயேசுவே கொண்டு போயிட்டாங்க. உலகத்தை உண்டாக்கின தேவன், சிருஷ்டி கர்த்தர், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், சகலத்தை உண்டாக்கினவர், அவரே கொண்டு போயிட்டு தலைகீழ தள்ளி விட்டலான்னு பாக்குறாங்க. இருதயம் பாருங்க எப்படி இருக்கு. பைபிள் சொல்லியிருக்கு, முரட்டு இருதயம் சொல்லியிருக்கு, பொல்லாத இருதயம்னு சொல்லியிருக்கு. அதெல்லாம் சொல்லணும் வந்தேன், இப்ப நேரம் இல்லை. பொல்லாத இருதயம், முரட்டு இருதயம், தேவனுக்கு இடம் கொடுக்கல, தேவனையே கொலை பண்ண வகை தேடுறாங்க. ஆனால் கீழே வாசிக்கலாம் பாருங்க. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நகும் பட்டணத்துக்கு வந்து ஓய்வு நாட்களில் ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். பாருங்க, ஜனங்களுக்கு என்ன பண்ணாருங்க, அதுதான் நம்ம பண்றோம். அதை கேட்கறதுக்கு தான் நீங்க வரீங்க. வழக்கம் போல தேவன் என்ன பண்ணாரு, போதகம் பண்றார். அதுக்கப்புறம் வாசிங்க. அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடியால் அவருடைய போதகத்தை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள்.
ஜப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தான். அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார் இயேசு. அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நாசரேத்தில் அற்புதம் நடக்கல. ஆனா இங்க வந்த உடனே எங்க வர்றாரு? கலிலேயாவில் வர்றாரு. உடனே அற்புதம். ஏன்னா கலிலேயா ஜனங்க தேவனுக்கான இருதயத்தை திறந்து வச்சுன்னு காத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் இருதயத்தை திறந்து வைத்து காத்துட்டு இருக்கிறீங்க? நான் சொல்றேன், இருதயத்தை திறக்கும் போது கர்த்தர் அந்த இருதயத்தை நிரப்புகிற தேவன். அவர் சாரிபாத் விதவனுடைய வீட்டை நிரப்பினார். ஆமென். நாகமானுக்கு சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இங்க வந்து பிசாசை ஓட்டார் பாருங்க. அதுக்கப்புறம் கீழே பாருங்க, எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன வார்த்தையோ, அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்த ஆவிகளும் கட்டளையிடுகிறார், அவைகள் புறப்பட்டு போகிறது என்று ஒருவர். இந்த அற்புதம் ஆச்சரியத்தில் நடக்கல. ஏன்னா இது ஒரு பையன் கூட பிசாசு இருந்துச்சு. அங்கிருந்த ஜனங்களே பிசாசா இருக்காங்க போல இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? பிசாசு பிடிச்சிருந்தா பிசாசு ஓடிடும் ஜெபம் பண்ணா. இவங்களே பிசாசு போய் பிடிச்சிருந்தா என்ன பண்ண முடியும்? போகாது. அது நாசரேத்தூரில் அவர் அற்புதம் பண்ண முடியவில்லை. ஏன்னா அவிசுவாசத்தினால அவர்கள் அற்புதம் செய்ய முடியாது இருந்தது. நான் சொல்ல இன்னைக்கு ஒரு சேலஞ்சாக சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையின்படி செபிங்க, தேவனுடைய வார்த்தையின்படி இருங்க, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்றது செய்யுங்க. சாரிபாத் விதவை அதை செய்தால் ஆண்டவர் உதாரணத்துக்கு சொல்றார் பாருங்க. அதுக்கப்புறம் நாகமானன் பற்றி சொல்றார். இவங்க 2 பேரும் தேவனுடைய வார்த்தையின்படி செய்தார்கள். அப்போ நாசரேத் ஜனங்க தேவனுடைய வார்த்தையின்படி செய்யலை. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையின்படி செய்யல. அதனால அவங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அற்புதங்கள் இல்லை, அதிசயங்கள் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எதுவுமே இல்லை அவங்களுக்கு. ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டா எல்லாமே இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அந்த வானமும் வையகமும் கொள்ளாத தேவனுக்கு இருதயத்தில் நீங்கள் இடத்தை கொடுக்கும் போது உங்கள் இருதயத்தை நிரப்புகிற தேவன் அவர். எவ்வளோ பேர் இருதயத்தை திறக்க போறீங்க? நம்ம எழுந்திருக்கலாமா? அல்லேலூயா. தேவன் நல்லவரா? ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவருங்க. அவர் எப்பொழுதுமே நல்லவர். அல்லேலூயா. ஆமென். அவர் எப்பொழுதுமே நல்லவர். நல்ல தேவன் உங்களுக்கு நல்ல நன்மையான காரியத்தை செய்வார். அல்லேலூயா. எந்தும் சோர்ந்து போயிடாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் உங்களுக்கு நன்மையானதை தருவார். எல்லாரும் கரனை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு. ஆமென், ஆமென். சாரிபாத் விதவை கர்த்தரை நம்பினாள். ஆமென். நாகமானன் கர்த்தரை நம்பினான். ஆமென். கலிலேயா ஜனங்க கர்த்தரை நம்பினார்கள். ஹல்லேலூயா. இன்னும் பைபிளில் பார்க்குற நிறைய இடத்துல பேதுரு மீன் பிடிக்கும் போது கர்த்தரை நம்பினான், பேதுரு நம்பினான். ஆமென். படகு அமிழத்தக்கதாக. ஹல்லேலூயா. ஆமென். வலைகள் கிழியத்தக்கதாக ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, அந்த விதவை சொன்னா, சாரிபாத் விதவை சொன்னா, என் வாழ்க்கை முடிய போதுன்றா. ஆனால் தேவனை சந்தித்தால் ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் தருகிறார். அதே போலதான் நாகமான், அவனுக்கு சுகம் இல்லாமல் இருந்தது. தேவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவன் சுகம் பெற்றான். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்புவோம், தேவாதி தேவனை விசுவாசிப்போம். அவர் நமக்காக பல காரியங்களை வைத்து காத்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை அதிசயமாய் மாற்றுகிற தேவன் அவர். எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரே ஸ்டான்ஸை மட்டும் நம்ம பாடி கர்த்தர் நாமத்தை விசுவாசிப்போம். ஆமென். பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை எல்லாரும் கர்த்தர் எல்லோருக்கும் கர்த்தரானவர். அவர் துணையும் கேடக. சொல்லுங்க.
ஸ்தோத்திரம். ஹalleluya. அவரே நம்முடைய துணை, அவரே நம்முடைய கேடகம். அவரை விசுவாசிங்க. ஆமென். சாரிபாத் விதவை விசுவாசித்தாள். வேற யாருக்கிட்டையும் அனுப்பல எலியாவை. அந்த நேரத்தில் நிறைய விதவைகள் இருந்தாங்க. அந்த சீரியா தேசத்துல நிறைய குஷ்டரோகிகள் இருந்தாங்க. ஆனா இந்த நாகமான் மாற்றம்தான் அவருக்கு அற்புதம் நடந்தது. ஏசு என்ன சொல்ல வராரு? நீங்க விசுவாசிக்கல, அதனால உங்களுக்கு நடக்கல. நான் ஊருன்றதுனால உங்களுக்கு நடக்க போறது கிடையாது. இந்த உலகமே என்னுடைய ஊருன்றார். யாரெல்லாம் என்னை விசுவாசிக்கிறாங்க, யாரெல்லாம் இந்த வார்த்தையின்படி செய்யறாங்க, அவர்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். கரணத்தை தட்டலாமா? கரணத்தை கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிங்க. தேவனுக்காக உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிங்க. நான் இயேசு விசுவாசிப்பேன், அவருடைய வார்த்தை நம்புவேன், அவரை பின்பற்றுவேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அந்த நம்பிக்கையை நீங்கள் பின்பற்றும் போது, இந்த வார்த்தையின்படி நீங்கள் நடக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில பெரிய அசைவை நீங்கள் காண போகிறீர்கள். பெரிய அற்புதங்களை நீங்க பார்க்க போறீங்க. பிதாவாகி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்ட சபையில கேட்டுக்கொண்டிருந்த, ஆன்லைன்ல கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருதுக்காகவும் ஜெபிக்கிறோம். கிருபை தயவு கூட இருக்கும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வார்த்தையின்படி நாங்கள் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். வார்த்தையின்படி ஜெபிக்க, வார்த்தையின்படி உபவாசிக்க, வார்த்தையின்படி சபைக்கு வர, வார்த்தையின்படி ஊழியம் செய்ய. ஆண்டவரே, எப்படி சாரிபாத் விதவை ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்டாலோ, எப்படி ஆண்டவரே நாகமான் ஆண்டவரே எலிசாவுடைய வார்த்தையின்படி செய்தாரோ, அவருடைய அற்புதம் நடந்தது. ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட இவர்கள் வார்த்தையின்படி செய்யும்படி கட்டளையிடுகிறேன். நாங்கள் யாருடைய வார்த்தையின்படி செய்ய உதவி செய்யுங்க. பிதாவுக்கு பிரியமானதை செய்ய உதவி செய்யுங்க. பிதாவுக்கு பிரியமானதை செய்யும் போது பிதா நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவே, இன்னைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பீராக. விசேஷமாய் இன்னைக்கு முதல் பேண்ட் வாசித்து அம்முக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகளுடைய திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. உங்க குடும்பத்தாரையும் ஆசீர்வதிங்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்கி நீ வந்த ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் மிக ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். பிதா தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பரிசுத்தாவினுடைய அன்பின் ஐக்கியமும் என்றென்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பார்.